பாதபத்மே தயோஷுத்வா பிரணமாமி முக்கூர்முகு யதாத்மே தாவிகா சக்தி ராமகிருஷ்ணே சிதாரியா சர்வவித்யா ஸ்வரூபாம் சாரதாம் பிரணமாமியகம். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் கற்பினுக்கரசி பூவின் சரண் கொடுக்காமல் நீண்டா சாரதா அன்னை வாழ்வார். அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். நம்ம எந்தெந்த தேதிக்காக நவராத்திரி கொண்டாடுவோம்? எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்களா?
அதனால ராமை என்ன பண்ணான்னா அந்த புண்ணிய கபூர் குளத்தில் வந்து ஒரு தோட்டம் பரத்தி இந்த மாதிரி நிறைய பூவை வந்து அவர் அங்கே நட்டு வச்சாராம். மல்லிகை பூக்க போகிற நேரத்தில் அன்னையாரே மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி சரி பண்ணி தண்ணி வரத்துக்கு வழிவகையெல்லாம் செஞ்சு வச்சாங்களாம். அவ்வளோ, ஏன்னா இது என்னோட ராமை பண்ணி வச்சா அது எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லா பூ பூக்கணும்னு அவ்வளோ பார்த்துக்குவாங்களாம் அன்னையார் வந்து அதை. அப்புறம் தடவை அதில் அரளி பூத்துச்சான். அரளி பூத்தோன்னா அன்னையார் சொன்னாங்களாம், யாருமே அந்த அரளியை பறிக்கக்கூடாது, என்னோட ராமை வருவான், வந்தோன்னே அதை பறித்து எனக்கு கொடுப்பான், அதை வச்சு நான் குரு மகாராஜுக்கு பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொன்னாங்களாம். பிடிவாதமாக இருந்தாங்களாம். அப்புறம் ராமை அந்த வாரம் சனிக்கிழமை வந்தோடனே அவனை வெகு வேகமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வா 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 அந்த அரளியை பறித்து கொடு, நான் குரு மகாராஜுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ராமை போய் அந்த பூவை பறித்து கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அன்னையார் வந்து. அப்போது சின்ன விஷயம்தான், ஒரு மரத்துலேருந்து அது பூ பூக்குது, ராமை பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் அது. ஆனால் அது அன்னையார் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக ஏற்றுக்கிறாங்க. அப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணால் போதுமா, அன்னையார் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நமக்கு என்ன தெரியும், சின்னதாக ஒரு அழகாக கோலம் போட தெரிஞ்சாலும் சரி, தினைக்கும் அன்னையார் படத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டால் அன்னையார் சொல்லுவாங்க, அச்சோ இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஏதாவது சமைக்க தெரிஞ்சாலும் அன்னையாருக்கு பண்ணால் அன்னையார் அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாங்களாம். அன்னையாருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாராட்டி பேசுவாங்களாம். ராமைக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சா இதெல்லாம் பார்த்தோன்னே. அப்புறம் அன்னையார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒழுங்காக பண்ணுறோமான்னு கவனிப்பாங்களாம். என்னமோ பெரிய ஜபம் சொல்ல தியானம் பண்ண அப்படி மட்டும் கிடையாது அன்னையார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அன்னையார் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்களாம். யாராவது வந்துட்டு இலையெல்லாம் சரியாக துடைக்காமல் போட்டுட்டோம் அந்த சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அன்னையார் சொல்லுவாங்களா, இல்லை இல்லை அது பக்தர்கள் சாப்பிட்றது, அதனால் கழுவி தொடச்சி அழகாக வைக்கணும், அதை நேர்கோட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் இந்த சாப்பிட்றதுக்கு ஆசனம் எல்லாம் போட்டோன்னா ஒரு இடத்துலேருந்து நின்று பார்த்தா அதெல்லாம் நேராக தெரியணுமா, கொஞ்சம் அப்படி கோணமானலாம் இருந்தால் இல்லை இல்லை சரியாக போடுன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அழகாக செய்யணும், சிறு விஷயத்தில் கூட நம்ம எவ்வளோ கவனமாக செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம்னு அன்னையார் வந்து சொல்லி கொடுப்பாங்களாம். அப்புறம் ஒரு நாள் நம்ம அலமாரியெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அன்னையாரும் அவங்க ட்ரெங்க் பொட்டி ஒன்று வச்சுருந்தாங்களாம். அந்த பொட்டியை வந்து க்ளீன் பண்ணாங்களாம். ராமையும் கூட இருந்தானோ. அப்போது ராமை வந்து ஒரு அசாம் பட்டு துணியாது, அசாம் தெரியும்ல, இந்தியாவில் நார்த் ஈஸ்டில் இருக்கும் அசாம், அந்த ஊரோட பட்டு துணி அது. அந்த துணியை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு அது. அம்மா இந்த சேலை தான் ரொம்ப கிழிஞ்சிருக்கே, இதை ஏமா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராமை கேட்டான். அப்போ அம்மா சொன்னாங்களாம், இல்லை இல்லை இது என்னோட அன்பு மகள் நிவேதிதா கொடுத்தது, எனக்கு பரிசாக கொடுத்தது, அதை நான் தூக்கியெல்லாம் போட மாட்டேன், அதை என் கூடவே தான் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அன்னையாருக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்க அதை அன்போடு கொடுக்கறத தான் பார்ப்பாங்களாம். நம்ம பக்தியோடு கொடுக்குறோமா, ஸ்ரத்தையோடு கொடுக்குறோமா, அவங்க அம்மா நம்ம நினச்சி கொடுக்குறோமான்றதை தான் அன்னையார் பார்ப்பாங்களே தவிர இவ்வளோ ஆடம்பரமாக கொடுக்குறோன்றது அன்னையாருக்கு முக்கியம் இல்லையா. ஏன்னா பகவத்கீதையில் வருது, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷதி ததகம் பக்தி உபஹிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மன. அதாவது பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம், பூ கனி காய் எது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூவோ ஒரு இலையோ காயோ எது கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியோடு கொடுக்கறத மட்டும்தான் பகவான் பார்ப்பாரே தவிர நம்ம எவ்வளோ ஆடம்பரமாக எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறோன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதான். இதுதான் இந்த ராமையோட வரலாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் ஒரு சுவாமி கௌரீஸ்வரானந்தர்னு அவர் வராரு, மடத்துலேயே அவர் ஜாயின் பண்ணுறாரு. இந்த வரலாறுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மோட நாமாக தான் அன்னையார் எப்போதுமே இருக்காங்க. அன்னையார் ஒன்றும் அந்நியமானவங்க கிடையாது. அவ்வளோ பெரிய பகவதி, அவ்வளோ பெரிய சரஸ்வதி, அவ்வளோ பெரிய சக்தியோட அவதாரமாக இருந்தும் கூட அன்னையார் நம்ம கூடவே தான் இருக்காங்க எப்போதுமே. நமக்கு அந்நியமானவர்கள் கிடையாது. நம்மளை மாதிரியே வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்க, நம்மளை மாதிரியே தான் எல்லாம் பண்ணாங்க, நம்ம கூடவே நம்மளை பார்த்துக்கிறதுக்காகவே தான் இந்த அவதாரமாக அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப பக்தியோட ஆசையோட எங்கள் அம்மாக்காக நான் பண்ணுறேன்னு பண்ணால் அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அப்படியே வந்து ஏற்றுக்குவாங்களாம் நம்ம அம்மா. அப்புறம் இந்த நம்பிக்கை வேணும் அப்படின்றதுக்கு இன்னும் 2-3 கதைகள் பார்க்கலாம். ஷிரோத பாலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக பெட்டில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, அன்னையார் கிட்டக்க போய் அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் என்னோட அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னையார் சொல்கிறாங்களாம், எல்லாரும் பிறந்தா ஒரு நாள் இறந்து தான் போகணும்ப்பா, உன் தம்பி ஆப்ரேஷன் முடிச்சு வந்தாலும் உனக்கு பெரிய யூஸ் இருக்குமா என்ன, அவனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்களாம், சரி போச்சு அவ்வளோதான், அன்னையாரே சொல்லிட்டாங்க, அவன் பிழைக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னையார் அதுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லை, நீ என்ன பண்ணுனா ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு குருமராஜோட படத்தை வச்சிரு, குருமராஜ் பார்த்துட்டே இருப்பார், அவர் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா நினச்சாங்களாம், அப்பாடா இப்போ தான் அன்னையார் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம தம்பி வந்து பொழைச்சிருவான்னு சொல்லி அவ்வளோ திடமான நம்பிக்கை அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ணரோட ஃபோட்டோவை வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சாங்களாம். அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி அவங்க தம்பி வந்து வந்தாராம் மறுபடியும். அதனால அவங்களோட நம்பிக்கை வந்து ரொம்ப அளப்பரியதாக இருந்தது, அன்னையார் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி. அதோட அந்த ஷிரோபாலாவோட வரலாறை பார்த்தா அவங்களுக்கு 10 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, 15 வயசுலேயே அவங்க விதவை ஆயிடுறாங்க, அவங்க கணவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்னையார் கிட்டக்க வராங்க. அன்னையார் கிட்டக்க அவங்க சொன்ன ஒரே விஷயம், நான் உன்கிட்டக்க தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அம்மா, நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு வேற யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் என்னை காப்பாற்றணும்னு அன்னையார்கிட்ட சொன்னாங்களாம். அன்னையார் சொன்னாங்களாம், கவலைப்படாத, உன் பொறுப்பெல்லாம் நானே எடுத்துக்கிட்டேன், நானே உன்னை பார்த்துக்குவேன், உன்னை பார்த்துக்கிறதுக்கு உன் பின்னாலேயே தான் குருமராஜ் இருக்காரு, நீ கவலையே படாத, அப்படியே நீ ஜபம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இரு, வேண்டியது எல்லாத்தையும் குருமராஜ் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த அம்மா எழுதுறாங்க, அவங்க 60 வயசு ஆகிறப்ப அவங்க எழுதுறாங்க, 60 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, ஆனால் இது வரைக்கும் ஒன்றில் கூட எனக்கு பாதிப்பே ஏற்படலை, அன்னையார் சொன்ன ஒரு விஷயம் கூட பொய்யானதே கிடையாது, அவங்கள சரணடைந்து வாழ்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தெரிஞ்சதே கிடையாது, அவங்க அருள் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது, அவங்க சொன்ன ஒரு விஷயமும் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அவங்க என்னை எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நான் கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுகிறாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஜபம் சொல்கிறப்ப ஜபம் மந்திரம் தீட்சை வாங்குகிறோம்ல, அந்த தீக்ஷா ரூல்ஸை தவிர அன்னையார் வேறு எதுவும் பெருசாக எனக்கு சொன்னதே கிடையாது, வேண்டியது எல்லாமே குருமராஜே பார்த்துக்குவாரு, நீ கவலையே படாதன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் என் வாழ்நாளில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே எனக்கு ஆகலை, நான் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுதுகிறாங்களாம். அப்போது நம்பிக்கை வேணும், அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அன்னையார் கண்டிப்பாக என்னை பார்த்துக்குவாங்க, அன்னையார் இருக்காங்க, என் கூடவே தான் இருக்காங்க, எனக்காகவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருந்ததுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியலையாம். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குது, நாளைக்கு எக்ஸாம்னா அதுவும் ஒரு கஷ்டம், நாளைக்கு டீச்சர் திட்டுவாங்கன்னா அதுவும் ஒரு கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான். ஆனால் அன்னையார் கூட இருக்காங்க, நம்ம அன்னையாரோட பிள்ளையாக இருக்கோன்றப்போ அந்த கஷ்டமெல்லாம் கஷ்டமாகவே தெரியாதான். அதுக்குன்னு அன்னையார் யாரையும் படிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம படித்து அதில் நமக்கு ஃபெயிலானா இல்லை பாஸ் ஆனால் நல்ல மார்க் வந்தால் எது வந்தாலும் நமக்கு திடமான மனசு அன்னையார் கொடுப்பாங்களாம், அதை தாண்டி போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றலையும் சக்தியையும் அன்னையார் கொடுப்பாங்களாம். அதனால இந்த மாதிரி நமக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையிலேருந்து இந்த வரலாறுலேருந்து தெரியுது. அப்புறம் வாசுதேவான்ஜின்னு ஒரு மகாராஜ் இருந்தார், அவர் வந்து கேட்டாராம், எப்படி பூஜை பண்ணுறது, அன்னையாரை எப்படி பூஜை பண்ணுறது. இப்போ கோயிலெலாம் நம்ம பார்க்குறோம்ல, சிவபெருமானை வந்து இந்த பூ போடுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, பால் ஊற்றுறாங்க, அந்த மாதிரி எப்படி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அன்னையார்கிட்ட வந்து கேட்டாங்களாம். அப்போது அன்னையார் சொன்னாங்களாம், நீ ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இனி எந்த தெய்வத்தை பூஜை பண்ணணும்னு நினச்சாலும் ராமகிருஷ்ணரோட பேரை சொல்லு, அதுவே போதும், ராமகிருஷ்ணரோட பேரை சொன்னினா அவரே துணிமணி உடை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறத உனக்கு நல்லா தெரியும், ஏன்னா யோக க்ஷேமம் வகாமியகம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணரும் உறுதி கூறுறாரு. அந்த மாதிரி அன்னையார் சொல்கிறாங்க, நீ குருதேவரை மட்டும் பிடிச்சிக்கோ, குருதேவரோட பேரை மட்டும் சொல்லு, உனக்கு துணிமணி சாப்பாடு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் குருமராஜே பார்த்துக்குவாரு, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம், நீ எந்த தெய்வத்தை பூஜை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, குருமராஜே பூஜை பண்ண, அவருக்குள்ளேயே எல்லா தெய்வங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாசுதேவான்ஜி மறுபடியும் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கம்மா, ஏதாவது சந்தேகமோ இல்லை ஏதாவது மன சஞ்சலமோ எனக்கு ஏதாவது குறையோ வந்துச்சுன்னா உங்கள் கிட்டக்க வந்து கேட்கலாம், இப்போ நீங்கள் இல்லாத இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம், எங்கேயாவது நான் தூரமாக போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் யாரை கூப்பிடுறது, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் யார்கிட்டக்க போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது அன்னையார் சொல்கிறாங்களாம்,
அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, உன் கூட எப்போதுமே குரு மகாராஜோட ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோ. ஏன்னா ராமகிருஷ்ணரோட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணரோட ஃபோட்டோவும் ராமகிருஷ்ணரும் வேற வேற கிடையாது, 2 பேருமே ஒன்று தான். ராமகிருஷ்ணரோட ஃபோட்டோக்குள்ளேயே நம்ம ராமகிருஷ்ணரை பார்க்கலாம், அதுவே நமக்கு போதுமானது. அதனால அந்த ஃபோட்டோவை நீ பக்கத்தில் வச்சுக்கோ. உனக்கு எப்போல்லாம் துன்பமோ, உனக்கு எப்போல்லாம் ஒரு டவுட்டோ வந்துச்சுன்னா, எப்போல்லாம் உனக்கு ஏதாவது சஞ்சலம் மன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபோட்டோ கிட்டக்க நீ சொல்லு, இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு நீ கேளு. அப்போது நிச்சயமாக குரு மகாராஜ் அதுலேருந்து உனக்கு பதில் சொல்வார். அதுலேருந்து நீ பேசுகிறத பார்க்க முடியும். குரு மகாராஜ் ஒன்றும் வெளியிலலாம் இல்லை, உன் மனசுக்குள்ளே தான் அவர் இருக்கார். நீ பேசுகிறது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்ருக்காரு. அதனால் நீ பயப்படாத. அந்த ஃபோட்டோ அந்த படத்தை வச்சுட்டு நீ என்ன சொன்னாலும் அதை குரு மகாராஜ் கண்டிப்பாக கேட்பாரு, அவர் உனக்கு நிச்சயமாக பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொன்னாங்க. அப்புறம் அன்னையார் வந்து நிறையா தடவை சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணரோட பேரை சொல்லுங்கள், நாமம் சொல்லுங்கள், நாமம் சொல்லுங்கள். அப்போது வாசுதேவாஞ்சி மகாராஜ் சொல்கிறாராம், அன்பே இல்லாமல் சொன்னால், அதாவது குரு மகாராஜ்னா யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாமல் நான் பேர் சொன்னால் அது எப்படி ஒத்து வரும், சும்மா அவரோட பேரை சொல்கிறது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அன்னையார் சொல்கிறாங்களாம், யாராவது உன்னை தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டாலும் சரி, இல்லை நீயா போய் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் சரி, நனைகிறது என்னவோ உண்மைதான். ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாலே நம்ம உடம்பெல்லாம் நனைஞ்சிரும். அந்த மாதிரி நீ அன்பால் பகவான் நாமாவை சொன்னாலும் சரி, அவர் யாருன்னே தெரில, சும்மா அந்த நாமாவை சொன்னாலும் சரி, அதோட பலன் என்னவோ அது கண்டிப்பாக உனக்கு கிடச்சிரும். அதோட அவரோட நாமத்தை நீ சொல்ல சொல்ல அதில் உனக்கு ஒரு ருச்சி ஏற்பட்டுரும், தானாகவே உனக்கு ஒரு ஆசை அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்கிறாங்களாம். அப்போது அன்னையார் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்பிக்கை வைக்கணும். குரு மகாராஜும் அன்னையாரும் தான் நம்ம அப்பா அம்மா, அவங்க தான் பகவான் பகவதி, எல்லா கடவுளோட அவதாரமுமாவும் அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம திடமாக நம்பணும். அவங்க கிட்டக்க சொன்னால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் அவங்க முடிச்சு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னையார் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு அடி வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறப்பையும் பகவானை நினச்சிக்கோ, ராமகிருஷ்ணர்கிட்ட போய் நீ ரிப்போர்ட் பண்ணு, நான் இன்றைக்கி இது பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன், இன்றைக்கி எனக்கு வந்து இந்த பீரியடெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு குரு மகாராஜ் கிட்டக்க சொல்லிடு. அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து உன்னை பார்த்துக்குவார். ஏன்னா அவர்கிட்டக்க நீ சொல்லிட்டு தானே செஞ்ச, அப்போ அவர் உன்னை வந்து பார்த்துக்கணும் தானே, அதனால் கண்டிப்பாக உன்னை பார்த்துக்குவார். அதனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் குரு மகாராஜ் கிட்டக்க சொல்லிடு, அவர் நிச்சயமாக உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்கிறாங்களாம். அப்புறம் ஸ்ரீச்ச சந்திர கட்டக்குன்னு ஒருத்தவர் அன்னையாரை பார்க்க வந்திருக்காரு. அப்போது அன்னையார்கிட்ட வீட்டில் நிறையா லேடிஸ் இருப்பாங்க அன்னையார் கூட. அப்போ ஒரு மாமிகிட்ட வந்து அவர் கையை நீட்ட சொல்லி அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் 25 வருஷம் நல்லா இருப்பீங்க மாமி அப்படின்னு. சும்மா இந்த கையை பார்த்து நம்மலாம் விளையாடுவோம்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை பார்த்து இத்தனை வருஷம் நல்லா இருப்பீங்க, அத்தனை வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படி. அந்த மாதிரி இவரும் சும்மா சொல்கிறாரு, நீங்கள் 25 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அந்த கையை பார்த்து. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, போய் அன்னையார் கிட்டக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், என் கையை பார்த்து 25 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி. உடனே அன்னையார் சொல்கிறாங்க, அப்படியா, அவனுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா, வா வா அவனை கூப்பிடு, என்னோட காலில் இந்த வாத நோய் இருக்குல்ல அது எப்போ தீரும்னு கேட்போம், வா வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றாங்களாம். உடனே அந்த ஸ்ரீச்ச சந்திர கட்டக்கு அவர் வந்து போகிறாராம். போய் அம்மா வந்து கையை நீட்டி கேட்குறாங்களாம், சொல்லுப்பா இந்த வாத நோய் எப்பப்பா சரியாகும், இந்த கால் வலி எப்பப்பா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போவே எல்லாருமே பேசிக்குவாங்களாம், இந்த மாதிரி பக்தர்கள் வந்து அன்னையாரை வணங்குவாங்களாம், பக்தர்களோட பாவத்தை எல்லாம் அன்னையார் வாங்கிக்குவாங்களாம். அதனால தான் அவங்களுக்கு இந்த உடம்பு வலி கால் வலி இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு நிறையா பேர் பேசி கேட்டிருக்கான் அந்த பையன். அதனால அந்த பையன் என்ன சொன்னான்னா, அம்மா இந்த நோய் சரியாகவே போகாதுமா, உங்களுக்கு பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நோய் போகவே போகாதுமா அப்படின்னு சொல்லிட்டானா. அன்னையார் அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துட்டாங்களாம். போச்சு, இந்த நோய் எனக்கு போகவே போகாதுன்னு சொல்கிறான் பாரு, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டாங்களாம். அந்த பையனுக்கு பயந்தே வந்துருச்சு, ஐயோ தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்ல போய் அம்மா இப்படி உட்காந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அன்னையார் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பார்த்து அந்த பையன் சொன்னானா,
அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இந்த நோய் சரியாக போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையாம்மா, உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, அந்த நோய் சரியாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்னையார் சொன்னாங்களா, ஆமாம்ப்பா இந்த நோய் சரியாக போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் சொன்னானா, நீங்கள் நினச்சிட்டிங்கல்லம்மா அந்த நோய் கண்டிப்பாக சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாலாம். அப்போது அன்னையார் சொன்னாங்களாம், பாரு இந்த பையனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, நான் நினச்சேன்னா அது சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னையார் என்ன நமக்கு சொன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அன்னையார் சொல்லியிருக்காங்க, நீ ராமகிருஷ்ணரை பிடிச்சிக்கோ, எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் உன்னை பார்த்துக்குவாரு, எந்த சூழ்நிலையிலும் அவர் உன் பின்னாடியே தான் இருக்காரு, நானும் உன் கூடவே தான் இருக்கேன், நீ எதுக்குமே பயப்படாதுன்னு அன்னையார் சொன்னது ஒருபோதுமே போய்க்காது. ஏன்னா அது அன்னையார் சொல்லியிருக்காங்க. அதனால அன்னையாரே சொல்லியிருக்காங்க, குருதேவர் சொன்னால் அது சிவ வாக்கு, அது ஒருபோதும் போய்க்காது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்குறப்போ நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக குரு மகாராஜும் அன்னையாரும் நம்ம அப்பா அம்மா அவங்க நம்ம கண்டிப்பாக வேண்டியதெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம முதல்ல நம்பணும். இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா அன்னையார் சொல்கிறாங்க, வெறும் நம்பிட்டு அப்புறம் வேலை செய்யாமல் போயிடுறதோ இல்லை படிக்காமல் போயிடுறதோ அப்படியெல்லாம் கிடையாதான். நம்பணும், கூடவே சேர்ந்து நம்ம வேலையும் செய்யணும். ஏன்னா அன்னையாரே இதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்களாம். காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்க வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்களாம். 4 கிலோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்காங்க. ஒரு 200க்கும் மேலே வெற்றிலை சுருளெல்லாம் மடிப்பாங்களாம். அந்த வெற்றிலையை உள்ளெல்லாம் வச்சு மடித்து அதெல்லாம் தயார் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பக்தர்களுக்கு சமைச்சிருக்காங்க. இதை தவிர அவங்க அவ்வளோ தடவை இந்த நாமத்தை ஜபமும் சொல்லியிருக்காங்களாம். அன்னையாரோட வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்மளோட நித்திய கடமைகள் நமக்கு என்ன வேலையோ அதையும் செஞ்சு பகவானையும் எப்படி அடைகிறதுன்றதை அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். அப்படி பார்க்குறப்போ அன்னையார் சொல்கிறாங்க, நம்ம ஒருபோதும் சோம்பலாக இருக்கக்கூடாது. நம்ம சோம்பலாக இருந்தோம்னா நம்ம மனசு வந்து எதையோ நினைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம மனசு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். சும்மாவே உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத எண்ணம் தான் வரும். அந்த வேலை பார்த்துட்டே இருக்கிறப்போ தான் நம்ம மனசு புத்துணர்ச்சியாகி பகவான் பால் சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால ஒருபோதும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, வேலை பார்க்கணும்னு சொல்லி. அந்த டைம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னையார் வாழ்ந்த காலத்தில். அப்போ இந்த சுதேசி இயக்கங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சுதேசி இயக்கத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து அன்னையார்கிட்ட வந்தப்போ அன்னையார் சொன்னாங்களாம், சும்மா சுதேசின்னு மட்டும் சொல்லாத, அந்த காந்தி தாத்தா ஒரு ராட்டினம் வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா, அப்போவே அன்னையார் சொல்லியிருக்காங்களாம், அந்த ராட்டினத்தை எடுத்துகிட்டு வா, நீயே நூலை கோரு, முதல்ல ஏதாவது வேலை செய், அதுக்கப்புறம் சுதேசின்னு முழங்கிக்கலாம். முதல்ல நம்ம வேலை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம மனசு வந்து ரொம்ப தூய்மையாகும், பகவானை பற்றி சிந்திக்க தொடங்கும். எனக்கே வந்து அதில் நூல் கோர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, முதல்ல வேலை செய்யப்பா, சும்மா முழங்குறதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ அன்னையார் வந்து வெறுமனே எல்லாரும் உட்காந்து ஜப தவம் எல்லாம் பண்ண சொல்லலை, அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறதும் கூட. அப்படி ஜப தவம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, அவ்வளோ நேரம் ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி உட்காரவே முடியாது நம்மளால. அப்போ அன்னையார் சொல்லி தராங்க, நம்ம வேலை பார்த்துட்டே ஒரு கையால் உலகத்தை பிடிச்சிக்கணும், ஒரு கையால் பகவானை பிடிச்சிக்கணும்னு குரு மகாராஜ் சொன்னதே தான் அன்னையாரும் செஞ்சு காட்டுறான். அன்னையார் கிட்டக்க நீங்கள் எப்படி இத்தனை லட்சம் தடவை நீங்கள் ஜபம் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அன்னையார் சொல்லுவாங்களாம், நான் சாதம் வைப்பேன், அந்த சாதம் வேகிற அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் அவ்வளோ தடவை ஜபம் சொல்லிடுவேன். சாம்பார் வைப்பேன், அந்த சாம்பார் வெந்துட்டுருக்கிற நேரத்துக்குள்ளே நான் இவ்வளோ ஜபம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்லுவாங்களாம். அப்போது நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம மனசு தூய்மையாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது அன்னையார் அவங்க வாழ்ந்தே காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கேட்போம்ல, சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, யார் செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னையார் நிஜமாக செஞ்சும் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் அவங்க அவ்வளோ ஜபம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் நமக்காக தான். அதுவும் அன்னையார் சொல்லியிருக்காங்க, குரு மகாராஜே நமக்கு வேண்டிய தவங்கள் எல்லாமே பண்ணிட்டாரு, நம்ம வெறுமனை அவரோட நாமாவை சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சரணடைஞ்சா போதும், அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே தான் இருக்காரு, நம்ம வேற எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். கலியுகம் தான் ரொம்ப ஈஸி, இந்த யுகம் தான் ரொம்ப ஈஸியாக பகவான் அடையிறதுக்கு. ஏன்னா நமக்காக பகவானே எல்லாமே பண்ணிட்டாரு, நம்ம வெறும் அவரோட நாமாவை சொல்லி அவரை பிடிச்சி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்மளை பார்த்துக்கிறதுக்காகவே தான் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த கிஷோரின்னு ஒரு பையன் இருந்தான், அவரும் பின்னாடி மடத்தில் சேர்ந்தார். அந்த கிஷோரின்ற பையன் வந்து கோயில்பரான்னு ஒரு ஊர், இந்த ஜெயராம்பாடிக்கு பக்கத்து கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு புது பில்டிங் கட்டினாங்க. அந்த பில்டிங் கட்டுறப்போ அன்னையார் வந்து ஹோமோ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த கிஷோரி பையன்கிட்ட சொன்னாங்களாம், வாப்பா நீ வந்து ஹோமோ
செய்ய அப்படின்னு சொல்லி. அந்த பையனுக்கு ஹோமம்லாம் தெரியவே தெரியாது. அப்போது அன்னையார் கிட்டக்க சொன்னாங்களாம், எனக்கு ஹோமம்லாம் ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாதுன்ற, ராமகிருஷ்ணரோட பேரை சொல்லு, அக்னியை மூட்டு, யாகம் பண்ணு, அவ்வளோதான் ஹோமம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவன் கேட்டாங்கன்னா மிச்ச தேவியர்லாம் அப்போது அப்படின்னு சொல்லி அன்னையார் சொன்னாங்களாம், எல்லா தேவதேவியரும் ராமகிருஷ்ணருக்குள்ளே தான் இருக்காங்க, இவ்வளோதான் ஹோமம் அப்படின்னு சொல்லி பீஜ மந்திரத்தை சொல்லி ராமகிருஷ்ணரோட பேரை சொல்லி அந்த ஹோமத்தை பண்ண சொன்னாங்களாம். அந்த மாதிரி அன்னையார் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நமக்கு தெரியலனா கூட அவங்களே சொல்லி கொடுத்து அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க நமக்காகவே தான் இருக்காங்க, நமக்கு என்ன வேணுமோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க இருக்காங்க. அதுக்காகவே தான் இந்த அவதாரமாக வந்திருக்காங்க நமக்கு தெரிய வருது. இன்னொரு இடத்துல இந்த கிஷோரி பையன்கிட்டக்க அன்னையார் வந்து இந்த ஜெகதாம்பா ஆசிரமம்னு அந்த பக்கத்துலேயே இருக்குது, ஜெயராம்பாடி பக்கத்துலேயே. அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு 10 நாள் ஒரு 7-8 நாள் தங்குற மாதிரி இருந்துச்சான். சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையாம். அப்போது சமைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, வா கிஷோரி வா வந்து சமைச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பையன் சொன்னான்னா, எனக்கு சமையலில் கூட தெரியாது, நான் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா சமைப்பா அப்படின்னாங்களாம். ஒரு நாள் ஏதோ பண்ணானா, அது வாயில் வைக்கிற மாதிரியே இல்லையாம். ஆனாலும் அன்னையார் கோவம் எல்லாம் படலையாம். சிரிச்சிட்டே இருந்துட்டு அன்னையார் சொன்னாங்களாம், நாளையிலேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்து நீ கற்றுக்கோன்னு சொல்லி தொடர்ந்து அந்த 7-8 நாளும் அன்னையார் சொல்லி கொடுத்தாங்களாம். அவன் செஞ்சானான். ஸோ அப்போ அம்மா வந்து நம்ம தப்பாக பண்ணால் கூட நம்மளை திட்டவெல்லாம் மாட்டாங்க, நமக்கு அன்பாக சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவே, கருணையோட அன்போடு இருக்கிறதுக்காகவே தான் அன்னையார் இருக்காங்க நமக்கு தெரிய வருது. அப்புறம் இந்த கிஷோரி மகாராஜ் கேட்குறாரு, சில நீங்கள் உங்களோட இருக்கிறப்ப பேசுகிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வெளியில் போயிட்டா ஐயோ அது இருக்கே இது இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே அந்த பிரச்சனை இருக்கே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டே வராது, நம்ம மூழ்கிடுவோம் போல இருக்கு, அவ்வளோதான், நமக்கு ஒரு கதியே இல்லாமல் போயிடும் போல இருக்கே, நம்ம மனசு ரொம்ப படப்படக்குதே அப்படின்னு சொல்லி அன்னையார் கிட்டக்க கேட்டப்போ அன்னையார் சொன்னாங்களாம், என்ன இப்படி பேசுகிற, குரு மகாராஜ் கிட்டக்க ஒரு தடவை வந்த பிறகு அந்த வலைக்குள்ளேருந்து நீ தப்பிக்கவே முடியாது, அதோட மூழ்கி போயிடுவோம், கதியே இல்லைன்னு என்ன இப்படி புரியாமல் பேசுகிற, குரு மகாராஜ் கிட்டக்க வந்துட்டோம், அன்னையார் கிட்டக்க வந்துட்டோன்னா கண்டிப்பாக குரு மகாராஜ் நம்மளை காப்பாற்றணும், அது அவரோட கடமை, அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அதோட என்கிட்டக்க அவர் சொல்லியிருக்காரு, சாரதா அம்மா கிட்டக்க வரவங்க எல்லாரையும் கடைசி காலத்தில் நான் வந்து பார்த்துக்குவேன், நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், குரு மகாராஜ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ என்ன நினைக்கிற, ராமகிருஷ்ணரோட பக்தர்களாக இருந்தால் அப்படியே நிர்கதியாக போயிடுவாங்களா, அப்படியெல்லாம் போகவே முடியாது, கண்டிப்பாக ராமகிருஷ்ணர் அவங்க கூடவே தான் இருக்கணும், அவங்க பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டே தான் ஆகணும்னு சொல்லி அவருக்கு உறுதி வாக்கு சொல்லுவாங்களாம் அன்னையார் வந்து. அப்படிலாம் நீ பயப்படாத, மூழ்கி போயிடுவோன்னு, கண்டிப்பாக நானும் ராமகிருஷ்ணரும் உங்க கூடவே தான்ப்பா இருக்கோம் எல்லா தடவையும் அப்படின்னு சொல்லி அன்னையார் மறுபடியும் சொல்கிறாங்க. அப்புறம் அன்னையார் சொல்கிறாங்க, நம்ம மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கீழே நோக்கியே தான் போகும், நம்ம மனசில் எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் வரதுன்றது இயல்பு, போய் சொல்லலாமா அது பண்ணலாமா அந்த மாதிரி கெட்ட தீய எண்ணங்கள் வரது மனசோட இயல்பு தான், அதை மாற்றவே முடியாது. ஆனால் மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரணும். ஏன்னா இந்த சத்சங்கத்தில் இருக்கிறப்ப நம்மளால் வேறு விஷயத்தெல்லாம் பற்றி சிந்திக்கவே முடியாது. அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், பகவானை பற்றி மட்டும்தான் சிந்திக்க முடியும். அதனால் சத்சங்கத்துக்கு வரணும். சத்சங்கத்துக்கு வர முடியாத நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அன்னையார் சொல்கிறாங்களாம், அமுத மொழிகள் படிக்கணும். அமுத மொழிகள்னால் தெரியுமா, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட எல்லா உரைகளும் அவரோட அறிவுரைகள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ அந்த அமுத மொழிகளை படித்தா அதுவே நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மகான்களோட புத்தகத்தெல்லாம் படிக்கிறப்ப நம்ம மனசு தூய்மையாக இருக்கும், அந்த தீய எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் பகவான் நாமாவை சொல்லணும், நம்ம பஜனை பண்ணுறோம்ல, அப்புறம் அந்த மாதிரி பகவான் நாமாவை நம்ம சொல்லணும். இப்படியெல்லாம் பண்ணுறப்போ நம்ம மனசு தானாக மேல்நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அம்மா. தண்ணி பார்த்துருக்கீங்களா, எப்போதுமே பள்ளத்தை நோக்கி தான் போகும், இப்படி போக முடியாது இல்லை தண்ணினால், எப்போதுமே பள்ளத்தை நோக்கி தானே வரும். அப்போது சூரிய பகவான் என்ன பண்ணுவார், அந்த தண்ணியை ஆவியாக மேலே எடுத்துகிட்டு போய் மழையாக வர்ஷிப்பார். அப்போது நம்ம மனசும் அப்படி கீழே போயிட்டுருக்கோம். இந்த சூரிய தேவன் தான் சத் சங்கம், ஜபம் சொல்கிறது, புத்தகம் படிக்கிறது, இந்த மகான்களோட வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கிறது, அதெல்லாம் இருக்கிறப்ப அந்த தண்ணி கீழே போகிற தண்ணி அப்படியே மேலே போகுமா, மேலே போய்
மழையாக வர்ஷிச்சா அப்போ எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் உபயோகமானவர்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொன்னாங்களாம். அப்போது நம்ம நல்ல விஷயத்தை நாடுறதுனால உலகத்துக்கே உபயோகமாக நம்ம இருக்கோம். அதனால் நீ கவலைப்படாத, ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு தடவை வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவனால் தப்பிக்கவே முடியாது. ராமகிருஷ்ணரும் நானும் உன் கூடவே இருந்து உன்னை எப்போதுமே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னையார் அவ்வளோ தடவை உறுதி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ முதல்ல அன்னையார் கிட்டக்க அன்னையாரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் தான் நம்ம அப்பா அம்மான்னு நம்பிக்கை வேணும். அவங்க கிட்டக்க சொல்லிவிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும். வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. அன்னையார் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா அன்னையாரே செஞ்சுருக்காங்க. அப்போது நம்ம வேலை செய்யணும். இன்னொன்று, நமக்காக எந்த நேரத்துலையும் நம்ம அம்மான்னு கூப்பிட்டா போதும், அன்னையார் வரத்துக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அன்னையார் எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் எவ்வளோ பாசம் இல்லை எவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அன்புன்னு சொல்லுவோம், பாசம்னா எதிர்பார்க்கறது ஒன்று வரும், அன்புனா எதிர்பாராதது அன்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அவங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். அம்பானந்தர்னு ஒரு மகாராஜ் இருந்தார். அவர் மடத்தில் சேர்றதுக்கு முன்னாடி, அவர் தமிழ்நாடை சேர்ந்தவர் தான். மடத்தில் சேர்றதுக்கு முன்னாடி அன்னையாரை பார்க்கறதுக்காக கல்கட்டா போயிருந்தார். கல்கட்டா போயிருந்து அன்னையாரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டார் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு. அவர் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படி செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் ஒரு மாதமும் நினைப்பாராம், நம்ம ஜெயராம்பாடிக்கு கடிதம் எழுதணும், இந்த மாதிரி அன்னையாருக்கு கற்கண்டு பிரசாதம் வாங்கி அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு. ஏன்னா இந்த கடிதம்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணுறதுனா கொஞ்சம் பணத்தோடு வச்சு அனுப்பிச்சி விடணும்ல, அதனால சம்பளம் வரத்துக்காக மாத இறுதியில் இதை பண்ணணும்னு நினைப்பாராம். ஆனால் ஒரு தடவையும் மறந்து போயிடுவாராம், ஞாபகமே இல்லாமல் போயிடுமா. ஒரு மாதமும் பணம் வந்தோன்னே வேறு வேலைக்கெல்லாம் அது உபயோகமாயிருமே தவிர இந்த நினைப்பே போயிடுமா. அன்னையாருக்கு இந்த மாதிரி கடிதம் எழுதணும், அதோட கூட இந்த கொஞ்சம் பணத்தையும் வச்சு அனுப்பணுன்றதெல்லாம் மறந்து போயிடுமா. திடீர்னு ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பார்சல் வருதான் அவருக்கு. என்னன்னு போட்டு வருதுன்னா, இந்த மாதிரி ஜெயராம்பாடியிலேருந்து அப்படின்னு சொல்லி. அதில் 2 கவர் இருந்துச்சான். ஒரு கவர் மகாராஜ் எழுதியிருந்தார், இன்னொரு கவரில் திறந்து பார்த்தா கற்கண்டு பிரசாதம் இருந்துச்சான். அதில் எழுதியிருந்துச்சான், இது அன்னையாரோட பிரசாதம் அப்படின்னு சொல்லி. அவருக்கு அப்படியே அழுகே வந்துருச்சான். நம்ம நினச்சோம் கற்கண்டு பிரசாதம் அன்னையாருக்கு வச்சு அதை நமக்கு அனுப்பிச்சுடணும்னு சொல்லி எழுதுவோன்னு நினச்சோம். எங்கே? தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு, அது கல்கட்டா ஜெயராம்பாடியில். அன்னையாருக்கு அது தெரிஞ்சு அன்னையார் அந்த கற்கண்டு பிரசாதத்தை நமக்காக அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அப்படியே அப்படியே ரொம்ப அதிர்ந்து போயிட்டார். அவ்வளோ அன்னையார் நம்மளோட இதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம உள்மனசில் நினைக்கிறதெல்லாம் அன்னையாருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்போ மொழியோ இல்லை எதுவுமே தடை கிடையாது அன்னையாரோட அன்புக்கு. அன்னையார் எல்லாருக்காகவும் இருக்காங்க, எல்லாரோட அம்மாவாகவும் அன்னையார் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு இதுலேருந்தே தெரியுது. அப்புறம் அன்னையார்கிட்ட கேட்குறாங்க, யாருமா உங்களுக்கு சொந்தக்காரவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அன்னையார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாரும் நினச்சிருப்போம் இந்த அன்னையாரோட அப்பா அம்மா, அப்புறம் இந்த நளினி, அந்த ராது அப்படின்லாம் அன்னையார் கூட இருந்தாங்க, அவங்கள தான் அன்னையார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம். ஆனால் அன்னையார் சொன்னாங்களாம், என்னோட உண்மையான சொந்தம் யார் தெரியுமா, பக்தர்களும் பக்தைகளும் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்டக்க சொன்னாங்களாம். அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு புரியவே இல்லையே, பக்தர்களும் பக்தைகளும் உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி அன்னையார்கிட்ட கேட்டோன்னே அன்னையார் என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மாவோட நெஞ்சில் கையை வச்சு சொன்னாங்களாம், இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், வேற யாருமா, நீங்கள் தான் இருக்கீங்க இந்த நெஞ்சில். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே தானே பகவான் இருக்காரு நம்ம சொல்லுவோம், அதனால நெஞ்சுக்குள்ளே நீங்கள் தாமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அன்னையார் மறுபடியும் அந்த அவங்க கையை எடுத்து அவங்க நெஞ்சுக்குள்ளே வச்சு சொன்னாங்களாம், இங்கே இருக்கிறது யார் தெரியுமா, இங்கே இருக்கிறதும் நீங்கள் தான் இருக்கீங்க. இதுவும் ஒரு விதமான ஈர்ப்பு தான், ஆனால் இந்த ஈர்ப்பு மாயையினால் வந்ததில்லை, இது உண்மையான ஈர்ப்பு. நீங்கள்லாம் அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா என்னால் உட்கார்ந்துருக்கவே முடியல, உங்களுக்காக நான் மறுபடியும் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு விஷயந்தான் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அம்மான்னு கூப்பிட்டா அவங்க எல்லாமே செய்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம அம்மான்னு கூப்பிடுறது மட்டும்தான் பாக்கி அவங்க கிட்டக்க. அம்மான்னு சொல்லிட்டா போதும், அப்படியே நமக்காக வந்துடுவாங்களாம் அம்மா. என்னால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியல, நீங்கள் எல்லாம் அம்மான்னு கூப்பிட்டிங்கன்னா நான் வர வேண்டியதாக இருக்குது, அதனால என்னோட உண்மையான சொந்தம் நீங்கள் எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லி அன்னையார்கிட்டக்க சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அன்னையார் கிழக்கு வங்காளத்துக்கு நீங்கள் ஒரு முறை வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தை கேட்டாங்களாம், பங்களாதேஷ், இப்போ இருக்கிற பங்களாதேஷ்க்கு.
அப்போ அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் அங்கே சரத் அந்த மாதிரி நிறையா பேர் போயிருக்காங்க, அதோட கூட மக்கள் எங்கெங்கெல்லாம் குரு மகாராஜை வணங்குறாங்களோ போட்டுறாங்களோ வழிபடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போகாமல் வேற யார் போகிறது அப்படின்னு சொல்லி அன்னையார் கேட்டாங்க. அப்போது எங்கெங்கெல்லாம் நம்ம குரு மகாராஜை வழிபடுறோமோ பூஜை பண்ணுறோமோ அங்கெல்லாம் அம்மா கண்டிப்பாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அப்புறம் அன்னையார் சொன்ன கடைசி அறிவுரை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிறரிடம் குறை காணாதே. அது ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம மிச்சவங்க கிட்டக்க இருக்கிற குறையை பார்க்க ஆரம்பித்தோம்னா அது நம்ம இயல்பாகவே ஆயிரும். ஏன்னா மஞ்சக்காமால வந்தவன் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள், அந்த மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாக தெரியும்னு சொல்கிற மாதிரி அவங்களோட குறைகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அது ஆக்சுவலி நமக்குள்ளே இருக்குதான், அது நம்மளோட சொந்த இயல்பாக ஆயிடுதான். அதனால தான் பிறரோட குற்றங்களை பார்க்காத எல்லார்கிட்டையும் அன்பு காட்டு அப்படின்னு சொல்லி அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லார்கிட்டையும் குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும், யாருமே நிறை மனிதர் கிடையாது, எல்லாருக்குமே குற்றம் குறை இருக்கு. ஆனால் அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது நம்மளோட சொந்த இயல்பாயிரும். அதனால அதை பார்க்காம எல்லாரும் அம்மாவோட குழந்தைங்க, அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரோட குழந்தைங்கன்னு சொல்லி நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு உலகமே அன்பு மயமா தெரியும் அப்படின்னு சொல்லி இது அன்னையார் வாழ்ந்தும் காமிச்சிருக்காங்க. எல்லார்கிட்டையும் அவங்க அன்பா இருந்திருக்காங்க. அம்மா சொல்றாங்க, நல்லவர்களும் சரி தீயவர்களும் சரி எல்லாருமே என்னோட பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி அம்மா நமக்கு சொல்லியிருக்கிறது தெரிய வருது. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, குரு மகாராஜே எல்லாமே பண்ணிட்டாரு, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா போதும், அவர் 10 அடி எடுத்து வச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அதுக்கப்புறம் எப்போ அன்னையார் கிட்டக்க போய் என்ன கேட்டாலும் அன்னையார் சொல்லுவாங்களாம், குரு மகாராஜ் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணு, எல்லாமே நடந்துடும், நீ பிரார்த்தனை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு அம்மா போய் கேட்டாங்களாம், குரு மகாராஜுக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னையார் சொன்னாங்களாம், நீயும் குடும்பத்தில் இருக்க, எப்படி பூஜையெல்லாம் பண்ணுவ, வேணாம் குரு மகாராஜ் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணி எல்லாமே உனக்கு குரு மகாராஜே கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பிரார்த்தனை பண்ணுறது குரு மகாராஜ் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணுன்றதும் அம்மா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களாம். எதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஆசையின்மையை தான். ஆசையின்மையை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தில் அதை பார்த்தா ஆசை, இதை பார்த்தா ஆசை, அதை பார்த்தா ஆசை, அந்த மாதிரி ஆசைகள் தான் நமக்கு வந்துட்டே இருக்கணும். மற்ற நம் காமங்கள் மாற்று, எல்லா ஆசையும் உன்பால் திருப்பிடு, பகவான் பால் திருப்பணும். ஏன்னா ஆசை வந்துருச்சுன்னா நம்ம பகவானை மறந்துடுவோம். அதனால முக்கியமாக நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஆசை இன்மையை தான். அதை தவிர அம்மா சொல்லியிருக்காங்க, நீ எதை பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குரு மகாராஜ் நம்ம பூஜை பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படின்லாம் கூட நம்ம வருத்தப்பட வேண்டாம். தினைக்கும் நம்ம குரு மகாராஜ் கிட்டக்க மன ஏக்கத்தோட பிரார்த்தனை பண்ணால் அவர் நிச்சயமாக செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லி. நம்ம மனதளவில் பிரார்த்தனை பண்ணால் அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி அன்னையார் கிட்டக்க கேட்டாங்களாம். அன்னையார் சொன்னாங்கன்னா, அந்த படத்தில் இருக்க குரு மகாராஜ் உண்மையாகவே இருக்காருன்னு நினச்சின்னா அவர் நிச்சயமாக கேட்பாரு. அதனால நீ பிரார்த்தனை பண்ணால் மட்டும் போதும், குரு மகாராஜ் எல்லாமே உனக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அம்மா சொல்கிறாங்க, குரு மகாராஜ்கிட்ட சொல்லு, குரு மகாராஜ்கிட்ட சொல்லுன்னு. நம்ம நினைக்கலாம், அன்னையாரே ஒரு அவதாரம் தானே, எதுக்கு எப்போ பார்த்தாலும் குரு மகாராஜ் கிட்டக்க சொல்லு, குரு மகாராஜ் கிட்டக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தா குரு மகாராஜுக்கும் அன்னையாருக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த 2 படத்தை பார்த்தோன்னே, ஏன்னா குரு மகாராஜும் அன்னையாரை வணங்கியிருக்காங்க, அன்னையாரும் குரு மகாராஜை வணங்கியிருக்காங்க. ஆக 2 பேருமே கடவுள், ஒரே கடவுளோட சக்தியும் சிவமுமாக தான் வந்திருக்காங்க, பரம்பொருளோட அவதாரமாக தான் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல அன்னையார் கிட்டக்க கேட்குறாங்க ஒருத்தவர், உங்களுக்கு இப்போல்லாம் குரு மகாராஜோட காட்சி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னையார் சொல்கிறாங்களாம், நானும் அவரும் எப்போ தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் நாக்க கடிச்சுக்கிறாங்க. அச்சோ என்ன சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்போ அன்னையாருக்கும் குரு மகாராஜுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. நம்ம யார்கிட்டக்க சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அம்மான்னு சொல்லி அன்னையார் கிட்டக்க சொன்னாலும் சரி, அப்பான்னு சொல்லி குரு மகாராஜ்கிட்ட சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அவங்கள நம்மளை கேட்குறதுக்காகவே தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்க கேட்குறாங்க, எல்லா அவதாரத்துலேயும் முதல்ல சக்தி போயிடுறாங்க. ராமாவதாரத்தில் சீத்தை முதல்ல போயிட்டாங்க, கிருஷ்ணாவதாரத்தில் ராதை முதல்ல போயிட்டாங்க, அப்புறம் தான் ராமரும் கிருஷ்ணரும் போனாங்க. ஆனால் இந்த அவதாரத்தில் முதல்ல ராமகிருஷ்ணர் மகாசமாதி அடைஞ்சிட்டாரு, நீங்கள் மட்டும் இருக்கீங்களேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அன்னையார் சொன்னாங்களாம், குரு மகாராஜ் இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணப்ப இந்த உலகத்தையே அம்மாவாக பார்த்தாரு. அதனால பகவானோட தாய்மை உணர்வை
அன்பை காட்டணுன்றதுக்காகவே தான் என்னை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் அன்னையார் வந்து சொன்னாங்க. குரு மகாராஜ் என்னை அதுக்கு தான் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம அம்மான்னு சொல்லி தாய்மை உணர்வோடு இருக்கிற அன்னையார் கருணை கடலாக உட்கார்ந்துருக்காங்க. அம்மான்னு சொன்னால் எதை தான் அவங்க கேட்க மாட்டாங்க, எல்லாமே அவங்க நமக்கு செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்காங்கன்னு நமக்கு இதுலேருந்து தெரியுது. ரொம்ப ஈஸியான வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்காகவே தான் நம்மளோட நாம அன்னையார் இருக்காங்க. முதல் விஷயம், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கடமையை செஞ்சாலும் பகவானை அடையிறதுக்காக நம்ம அதை செய்கிறோன்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அடி வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறப்பையும் குரு மகாராஜ்கிட்ட போய் நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செய்யின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பகவான் நாமாவை சொல்லணும்னு சொன்னாங்க. ஏன்னா பகவான் நாமாவை சொல்ல சொல்ல நம்ம மனசு தூய்மை ஆகும்னு சொன்னாங்க. எப்போதுமே சத்சங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் முக்கியமாக பிறரோட குறையெல்லாம் பார்க்காதீங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நம்ம அம்மான்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம், ஆனால் நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு கூப்பிடுறோன்றது தான் அதில் இருக்குது. நிஜமாவே சாரதா அம்மா நம்மளோட அம்மா, நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு அவ்வளோ நம்பிக்கை நம்ம வச்சு அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்க கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்கன்ற நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த 4 விஷயம் மட்டும், நம்பிக்கை, நம்ம கண்டிப்பாக நம்ம வேலையை செய்யணும், அன்னையார் நம்ம கூடவே இருக்காங்கன்னு நினச்சி அதை இறை அர்ப்பணமாக செய்யணும், அப்புறம் யாரோட குறையும் காணாமல் எல்லார்கிட்டையும் நம்ம அன்பு காட்ட கற்றுக்கணும்.